இன்றைய திருப்பலி வேதாகம வாசகங்கள். பாஸ்கா காலம் 7வது வாரம் திங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 19ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகள். அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல் யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் இறைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடி போவர். புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர். நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர். தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போர்க்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 16ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவாக்குத்துகள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இன்றைய இறைவாக்குத்துகள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இன்றைய சிறிய வழி ஜெபம். அனுதாபம். அனுதாபத்தோடு அனைத்து மக்களையும் அரவணைக்கும் இறைவா, இன்று அனுதாபத்தோடு மற்றவரின் நலனில் அக்கறை கொள்ள வரம் தாரும். ஆமேன். இன்றைய சிறிய வழி ஜெபம். அனுதாபம். அனுதாபத்தோடு அனைத்து மக்களையும் அரவணைக்கும் இறைவா, இன்று அனுதாபத்தோடு மற்றவரின் நலனில் அக்கறை கொள்ள வரம் தாரும். ஆமேன். இன்றைய துதி. வயல், இவ்வுலகம், நல்ல விதைகள், கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள், களைகள், தியோனை சேர்ந்தவர்கள் என்று என்னில் இருக்கும் களைகளை அகற்றிட அழைக்கும் இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இன்றைய துதி.
வயல், இவ்வுலகம், நல்ல விதைகள், கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள், களைகள், தியோனை சேர்ந்தவர்கள் என்று என்னில் இருக்கும் களைகளை அகற்றிட அழைக்கும் இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 13:38. ஜெபம். ஆண்டவரே, இயேசுவே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், பயப்படாதே என்றவரே, உம்மை போற்றுகிறேன். தீமைகளை எதிர்க்க என் வார்த்தையை ஆயுதமாக்குங்கள் என்று கற்பிப்பவரே, உமக்கு நன்றி கூறுகிறேன். நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்றும், நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும், நீர் என்னை இன்றைய தெய்வீக வார்த்தைகள் ஊடாக உற்சாகம் தந்து வலுப்படுத்துகின்றீரே, உமக்கு நன்றி கூறுகிறேன் இறைவா. இயேசுவே, பொல்லாரிடமிருந்து என்னை நேரிய பாதையில் வழி நடத்துகின்றீரே, உமது உடனிருப்பை அறிந்திடவும் எனக்கு கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறேன் ஏசையா. உமது ஊழியர்களான இறை அடியார்களின் மூலமும் என்னுடன் பேசுகின்றீரே, நன்றி தந்தையே. தனியாக இருக்கும் போதும் தனிமையை உணரும் போதும் எனக்கு தோள் கொடுக்கும் தோழனாக கடல் நடுவே வந்தீரே, திருத்தாள் பணிந்து நன்றி கூறுகிறேன். உமது பிரசன்னம் இந்த எளியவனின் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, இயேசுவே, உம்மை பற்றி அதிகமாய் பேசவும் உமது கல்வாரி பாடுகளை அதிகமாய் சிந்தித்து என் விண்ணக வாழ்வை நோக்கி தூய்மையான பாதையில் நடந்திடவும் அருள் தாரும். இன்றைய நாளில் உமது அன்பர்களின் ஆன்மீக உறவுகள் அதிகமாய் என்னை அடைந்திட எளியவன் என்னை பரிசுத்தார் உமது பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. எபிரேயர் 10:26. கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடி போவர். புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர். நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர். தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். திருப்பாடல்கள் 68 1-6 வரை உள்ள இறைவார்த்தைகள். இரவு ஜெபம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருக்கும் என் அன்பு இறைவா, இந்த நாளின் காலை வேளையில் நாங்கள் உமக்கு பாடி துதித்தது போல இந்த இரவு வேளையிலும் உம்மை போற்றுகின்றோம். இந்த வாரம் முழுவதையும், குறிப்பாக இன்றைய நாள் முழுவதையும் உமது இறக்கைகளின் நிழலில் எங்களை பாதுகாத்து வழிநடத்திய உமது பேரன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்று நாங்கள் செய்த வேலைகளையும் உமது ஞானத்தால் நாங்கள் அடைந்த வெற்றிகளையும் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உண்மையை அறிந்த பின்னரும் தெரிந்தே பாவத்தில் நிலைத்திருக்க வேண்டாம் என்று எபிரேயர் வழியாக எங்களுக்கு எச்சரித்த ஆண்டவரே, இன்றைய நாளில் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளையும் உமது விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொண்ட தருணங்களையும் மன்னித்து எங்களை கழுவி தூய்மையாக்குமாறு கெஞ்சுகின்றோம். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று எங்களுக்கு வாக்குரைத்த எம் இயேசுவே, இந்த இரவு நேரத்தில் தீயோனின் எந்த ஒரு சோதனைகளும் அச்சுறுத்தல்களும் எங்களை அணுகாதபடி உமது தூய இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்து கொள்ளும். நெருப்புக்கு முன்னால் மெழுகு உருவுவது போல எங்களுக்கு எதிராக வரும் தீமைகள் அனைத்தும் உமது திரு முன்னிலையில் அழிந்து போக செய்யும். சிறைப்பட்டோருக்கு விடுதலை தரும் இறைவா, எங்களை பயம், கவலை, சோர்வு ஆகிய சிறைகளில் இருந்து விடுவித்து அமைதியான உறக்கத்தை தந்தருளும். தனித்திருப்போருக்கு உறைவிடம் தரும் என் தேவனே, இந்த இரவில் எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உமது அமைதி தங்குவதாக.
ஈசுமரி சூசையே, என் இருதயத்தையும் ஆத்மத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். நான் தூங்கும் போது உமது கரங்களில் என்னை ஏந்திக் கொள்ளும். விடியற் காலையில் உமது புது கிருபையோடு நான் விழித்தள செய்தருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.